அது மக்கள் தருகின்ற மயக்க நிலை அப்படின்றார். ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. மக்கள் தருக எவ்வளவு ஒரு அந்த 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 புகழையும் பெருமையையும் எங்கே வெளியே வச்சு பார்த்தாரு பாருங்கள். நான் சென்ற பகுதியில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்தியாவுடைய புகழோ பெருமையோ செல்வாக்கோ கழுத்துக்கு மேலே கொண்டு போனதே இல்லைன்னு வாலிசார் சொன்னான்னு சொன்ன பாருங்கள். அது புலப்படுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கலைஞர்கள் என்றைக்குமே அவங்க சாஸ்வதமானவங்க தான். இந்த மக்கள் கொடுக்குற அந்த நிலை சூழல் தான் அவங்களுக்கு உயர்வோ தாழ்வோ கொடுக்குறத தவிர அவங்க என்றைக்குமே இயல்பாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவன் என்றைக்குமே தாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த புகழையும் பெருமையும் கண்டு இந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டாதான் அவங்களுக்குள்ள இந்த சமூகத்து மேலே, இந்த உயிர்களுக்கு மேலே, இந்த உலகத்துக்கு மேலே, எல்லா மக்களுக்கும் மேலேயும் சமத்துவமான ஒரு எண்ணம் எப்போ உங்களுக்கு வரும்னா இந்த நிலையாமை உணர்ந்தால் தான் வரும். அதனால தான் நான் நிலையாமை அந்த குரலை சொல்லிட்டு நான் இது சொன்னேன். இப்போ நம்ம இதன் சார்பாக தான் ஒரு 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 பாட்டை சொல்ல போகிறோம். நீதிக்கு தலை வணங்கு. ரொம்ப அற்புதமான படம் இது. ஒரு தெலுங்கில் இருந்த படம். அதை ரீமேக் பண்ணுறாங்க. நிறைய மாற்று